குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்னைக்கு 47வது T20 மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஆர்ஆர் வெர்சஸ் ஜிடி பார்க்க போகிறோம். இந்த மேட்சுக்கு முன்னாடி நேற்று ரெண்டு மேட்சுமே நல்லபடியாக போச்சு, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே போச்சு. செகண்ட் மேட்ச் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிக்க மாட்டேன், பட் வீடியோ எப்படியோ அதே தான் செகண்ட் பேட்டிங் சொல்லியிருப்பேன், அதுபடி தான் போச்சு. ஸோ ஹோப் எவரி ஒன் யூட்டிலைஸ்ட் இட். வாங்க இன்னைக்கு மேட்சுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 47வது மேட்ச் ஆர்ஆர் விசஸ் ஜிடி மேட்சை பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் பர் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் படி எந்த டீமுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரைன் பராக், ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, நிதிஷ் ராணா ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர். ஸோ ஆனால் ரிஸ்க் அவர் இல்லை துருவ் ஜுவல், ரெண்டு பேர் எடுத்துக்கலாம். நிதிஷ் ராணா விட துருவ் ஜுவலுக்கு போகிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிதிஷ் ராணாக்கு இருக்குது. அந்த ஃபார்முலாம் சரியாக உட்காரல. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ரைன் பராக், ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, துருவ் ஜுவல், வனிது ஹசரங்கா, சந்தீப் சர்மா, இந்த 6 பேரை நீங்கள் ட்ரை பண்ணலாம், காமனான பிளேயர்ஸ் அப்படிங்கிறது. இதே ஜிடி சைடு போனோம் அப்படின்னா சாய் சுதர்சனும் இன்னைக்கு ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர் தான், அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போது சாய் சுதர்சன் கொஞ்சம் ஐடியா பண்ணி பண்ணுங்க, ரிஸ்கி தான் எனக்கு எடுக்கிறது, அது ஐடியா பண்ணி பண்ணுங்க. இருந்தாலும் நம்ம சாய் சுதர்சன் எடுத்துக்குவோம். ஜாஷ் பட்லர், ஷெஃபன் ரோதர்ஃபோர்ட், ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான், பிரசித் கிருஷ்ணா, இஷான் கிஷன் ஆர் முகமது சிராஜ். ஸோ இந்த 6 பிளேயரை நீங்கள் காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் சிராஜ் இல்லைன்னா இஷான் கிஷன் இல்லை, இஷாந்த் சர்மா, முகமது சிராஜ் ஆர் இஷாந்த் சர்மா, ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. இது காமன் பிளேயர்ஸ். ஃபுல் டே யாருக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ரைன் பராக், சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், ஹசரங்கா, 4 பேர் ஆர்ஆர்ல. ஜிடியில் பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்சன், ரோதர்ஃபோர்ட், தெவாட்டியா, பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா. ஸோ இவங்க 5 பேர் நீங்கள் காமனாக ஃபுல் டேக்கு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரைன் பராக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட டைமிங் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு டைமிங் யூஸ்வல் தான். ஸோ 7:30 8:02 வரைக்கும், 8:02 to 10:02, 10:02க்கு மேலே ஒரு டைம், இந்த 3 பிரித்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் யாருக்கு நல்லா இருக்குன்னா ரைன் பராக்கு நல்லா இருக்கு, ஜெய்ஸ்வாலுக்கு நல்லா இருக்கு, சூரியவன்ஷிக்கு நல்லா இருக்கு, நிதிஷ் ராணாக்கு நல்லா இருக்கு, சுபம் தூபே அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார் இல்லையா, நம்ம தூபே கிடையாது, இங்கே ஒரு பிளேயர் இருக்கார், அந்த தூபேக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். வனிது ஹசரங்காக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ இந்த 6 பிளேயருக்கு நல்லா இருக்கு. அப்போ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் ஹாஃபை டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது இதே ஜிடிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜாஷ் பட்லர், அதுக்கப்புறம் ஷெஃபன் ரோதர்ஃபோர்ட், ஷாருக் கான், இஷாந்த் சர்மா. ஸோ இவங்க 4 பேர்த்துக்கு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவருங்கிறத ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸ்லைட் டாமினேட் பை த ஜிடி. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபை பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் துஷார் தேஷ்பாண்டே மட்டும் நல்லா இருக்கு ஆர்ஆர் டீமில். இப்போ இதே ஜிடியில் பார்த்தோம் அப்படின்னா ஜாஷ் பட்லர், ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான், 3 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃபை டாமினேட் பண்ண போகிற டீம்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஜிடியாக இருக்கும். அதுதான் மேஜர் பார்ட் ஆஃப் த மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ தேர்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷி, அதுக்கப்புறம் துருவ் ஜுவல், சந்தீப் சர்மா. ஸோ 3 பேர்த்துக்கு ஆர்ஆர்ல நல்லா இருக்கு தேர்ட் ஹாஃப்ல. இங்கே பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஹாஃப்ல முகமது சிராஜுக்கு மட்டும் நல்லா இருக்கு. ஸோ இப்போ தேர்ட் ஹாஃப் எகெயின் ஆர்ஆர் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போது இந்த மேட்ச் ஃப்ளோவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர்ஆர் அந்த அரை மணி நேரம் ஆர்ஆர் டாமினேட் பண்ணவும், செகண்ட் இந்த மிட் ஃபேஸை ஜிடியும் டாமினேட் பண்ணவும், கடைசி கொஞ்சம் நேரத்தை ஆர்ஆர் டாமினேட் பண்ணுறவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதில் நம்ம கீ பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தீப் சர்மா,
துருஜுவல் இவங்க 2 பேத்துக்கும் ஆர்ஆரில் அந்த கடைசி அந்த 10க்கு மேலே இப்போ ஒரு 1.5 மணி நேரம் நல்லா இருக்கிற காரணத்தினால துருஜுவல்னா பேட்டிங்க்கு வந்தால் நல்லா ஆடுவார். சந்தீப் சர்மா டெப்த் பவுலிங் போடுவார். அதனால ஆர்ஆருக்கு அந்த இது ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் ஆர்ஆரும், செகண்டு ஃபுல்லாக ஜிடியும், தேர்டு வந்து ஆர்ஆரும் டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது. பட் ஓவராலாக மேட்ச் பார்க்கும்போது ஒரு வின்னர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் நான் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னைக்கு ஆர்ஆர் போகலாமான்னு யோசித்தேன். பட் அவங்களோட ஃபார்மும் அவங்க பண்ணுற கன்சர்னை பார்க்கும்போது எனக்கு ஜிடி தான் இந்த தடவை ஃபேவர் கொடுக்குறேன். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் மேட்சை டிசைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஜிடியில் பிரச்சனை என்ன அப்படின்னா சாய் சுதர்சன் அவர் இன்னைக்கு ஃப்ளாப் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் அவர் ஃப்ளாப் ஆகிட்டா ஆர்ஆர் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஆர்ஆர் சைடு போய் ட்ரேட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் சைடு போய் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் இன்னைக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வின்னர் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து ஜிடி போகலான்னு சொல்லியிருப்பேன். பட் திருப்பி ஒரு கன்சிடர் பண்ணுறதை பார்க்கும்போது ஆர்ஆருக்கு நம்ம போயிடலாம். வின்னர் வந்து ஆர்ஆருக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க, இது வந்து கீ வந்து சாய் சுதர்சன் தான். ஸோ சாய் சுதர்சன் சொற்பரன்கள் அவுட் ஆனாலும் இன்னைக்கு ஜிடி ஜெயிக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடும். அந்த ஒரு ஃப்ளாப் ரூல் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ வீடியோ படி ஆர்ஆரில் இருக்கோம். அப்புறம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ப்ளே பண்ணுற பார்த்து ஒரு எட்ஜ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வின்னரை டெலிகிராமில் அப்டேட் பண்ணிக்கலாம். அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த 1/2 மணி நேரம் ஆர்ஆரும், செகண்ட் ஃபுல்லாக ஜிடி ஓரளவுக்கு டாமினேட் பண்ணுற மாதிரியும், ஆர்ஆருக்கு அங்கேயும் சப்போர்ட் இருக்குது. பட் ஜிடி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், கடைசியில் ஆர்ஆர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு மேட்ச் வந்து ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்குள்ளே நம்ம வந்துடுறோம். ஓகே, சரி, இந்த மேட்ச்சில் யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சூரியவன்ஷி, ரைன் பராக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவுலரில் ஆல்ரவுண்டரில் வேணால் வனிது ஹசரங்காவை ட்ரை பண்ணுங்க. இப்போ இதே வந்து ஜிடியில் போனோம் அப்படின்னா ஷெஃபன் ரதர்ஃபோர்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாய் சுதர்சன் ரிஸ்கி தான், பட் ட்ரை பண்ணுறதுன்னா பண்ணுங்க. பவுலர்ஸில் பிரசித் கிருஷ்ணாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். பிரசித் கிருஷ்ணா ஆர் இஷாந்த் சர்மா, இந்த 2 பேர்ல யாராவது நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ மேட்ச் ஃபுல்லாக சொல்லியாச்சு, கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சொல்லியாச்சு, எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லியாச்சு. நான் திருப்பி சொல்ல, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆர்ஆர் தான் நம்ம வீடியோ படி இப்போ பார்த்தா அனலைசிஸ் படி ஆர்ஆருக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்ல வரோம். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இன்றைக்கி டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீமுக்கு கொஞ்சம் சாதகம் இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட்லீஸ்ட் அந்த ரேட்டை கொடுத்துருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் டீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயமே சொல்லியிருப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லியாச்சு, மேட்ச் ஃபுல்லாக சொல்லியாச்சு, ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஹாஃப் சொல்லியாச்சு. வேறு என்ன, எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம காமன் பிளேயர்ஸ் கவர் பண்ணியாச்சு, வின்னர் கவர் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நாளைக்கு மேட்சோட வீடியோ பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிறதுல உங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம வீடியோஸ் அடுத்தடுத்து மேக் பண்ண ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல், வில் see you in another video. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, உங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலனாலும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.